லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஐயா ஏவா வேலு அவர்களுக்கு வணக்கம். உங்களுடைய துறையிலே நெடுஞ்சாலைத்துறையிலே அதிக அளவுக்கு பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடக்கிறது என்பதை தாண்டி தரமற்ற சாலைகள் அமைத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஓம் சக்தி கட்டுமான நிறுவனம் இவர்கள் தரமற்ற பணிகள் நடக்கிறதா, சரியாக நடக்கிறதா இல்லையா என்பதை கள ஆய்வு சம்பந்தமாக கோப்புகளை நம்ம ஆர்டிஐ சட்டத்தில் கேட்டதுக்கு அவங்க எத்தனை பக்கங்கிறத ஆய்வு பண்ணி நாங்கள் தெரிவிக்கிறோங்கிறதுக்கு 2 மாதம் எடுத்துக்கிட்டார். திருச்சியில் இருக்கக்கூடிய கோட்ட பொறியாளர் கண்ணன், அங்கே மணப்பாறையில் இருக்கக்கூடிய உதவி கோட்ட பொறியாளர் சுப்பையா, அவர் பல கோடி ரூபாய்க்கு அதிபதி. அவருடைய சொத்துக்களை முறைப்படி ஆய்வு பண்ணால் அவர் யார்கிட்டலாம் பணம் வாங்கினார், அவர் எவ்வளவு கருப்பு பணம் சேர்த்துருக்காரு, அவருடைய ரத்த சொந்தங்களுடைய சொத்துக்களை ஆய்வு பண்ணால் எவ்வளோ சொத்துக்கள் எவ்வளோ அவர் எந்த அளவுக்கு தரமற்ற பணிகள் நடந்ததற்கு உதவி கோட்ட பொறியாளர் சுப்பையா காரணமாக இருந்தார் என்பது தெரிய வரும். ஆக நெடுஞ்சாலைத்துறையில் ஒரு பக்கம் இப்படி ஊழல், அதுபோக பொதுப்பணித்துறையில் வள்ளுவன் என்ற தலைமை பொறியாளர் இருக்கார். வள்ளுவன் என்ற தலைமை பொறியாளர் மேலே நான் ஒரு புகார் மனு அனுப்பினேன். இந்த வள்ளுவன் என்பவர் அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிற வகையிலும் மக்களுடைய வரிப்பணம் விரயமாகிற வகையிலும் பல்வேறு ஊழல் முறைகேடுகள் என்பதை தாண்டி ஆற்று படுகைகள் இருக்கிறதல்லவா, அங்கே புள்ளம்பாடி வாய்க்கா, புது வாய்க்கா, இது மாதிரி வாய்க்காலாம் செப்பன் எடுக்கிறோம் பராமரிக்கிறோம்னு சொல்லி சும்மா பெயரளவுக்கு முள்ளுகளை நீக்கி விட்டுட்டு பெயரளவுக்கு படித்துறை கட்டிட்டு எந்தெந்த அளவுக்கெல்லாம் ஊழல் முறைகேடு செய்யணுமோ அனைத்து வகையிலையும் ஊழல் முறைகேடு. இப்போ அரசு மருத்துவமனைகளில் நடக்கக்கூடிய கட்டுமான பொருள், இந்த லிஃப்ட் வேலை செய்கிறது, லிஃப்ட்டு 1வது மாடிலேருந்து 2வது மாடி இப்படி போகிறாங்க இல்லையா, அது எல்லாமே பெரும்பாலான பணிகள் பொதுப்பணித்துறை எடுத்து நடத்துது. அதில் எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு நடக்குது எல்லாம் சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்ம கேட்குறதுக்கு அவர் கையொப்பமிட்ட கோப்புனர்கள், அவர் சம்மந்தப்பட்ட தணிக்கைகளை யார் ஆய்வு பண்ணது, அது சம்மந்தப்பட்டதெல்லாம் நீங்கள் ஆய்வு பண்ணி வள்ளுவன் என்பவரால் அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டதா இல்லையா என்பதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவரது இரத்த சொந்தங்கள் சொத்துக்களை ஆய்வு பண்ணணும். இன்னும் பல்வேறு சம்பந்தமாக நம்ம முதன்மை தலைமை பொறியாளர் சென்னைக்கு நான் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கேன். இப்போ இதுக்கெல்லாம் எந்த விதமான நடவடிக்கை இல்லை. அவர் என்ன எனக்கு லெட்டர் அனுப்பியிருக்காருன்னா, ஐயா தாங்கள் உரிய ஆவணங்களை ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு நேரில் வாங்க. திருடங்க இல்லை சாவியை கொடுத்தது மாதிரி இருக்குது. நான் புகார் மனு அனுப்புகிறேன், தலைமை பொறியாளர் பொதுப்பணித்துறை இருக்க தலைமை பொறியாளர் வள்ளுவன் மீது புகார் மனு அனுப்புகிறேன், எந்த விதமான நடவடிக்கை இல்லை. நடவடிக்கை என்ன, அவர் சம்மந்தப்பட்ட கோப்புகள் தணிக்கை குழுன்னு இருப்பாங்க, 3 மாதத்துக்கு ஒரு தடவை 1 மாதத்துக்கு ஒரு தடவை துறை ரீதியாக துறையை பொறுத்து இருக்குது. அந்தந்த துறைகளில் தணிக்கை குழு என்னென்ன பணிகள் நடந்துச்சு, சரியாக நடந்துச்சா நடக்கலையா, அது அவங்க நோட்டில் எழுதி வச்சுருப்பாங்க. வள்ளுவன் என்பவர் சரியாக வேலை பார்த்தார், வேலை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த கோப்புகள் எல்லாம் மையப்படுத்தி அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு அனுப்புகிறோம். எந்த விதமான நடவடிக்கை இல்லை. ஆதாரங்களை கொண்டு வாங்க. ஆதாரம் என்னக்கிட்ட எங்கெங்கே ஆதாரம் இருக்குது, உங்கள் அலுவலகத்துக்குள்ளே இருந்து தான் எங்களுக்கு தகவல் சொல்கிறாங்க. அதுபோக ரத்னவேல் என்ற செயற்பொறியாளர் அவர் எங்கே வேலை பார்த்தாரு, ஏன்னா அது சம்மந்தப்பட்ட கோப்புகள், அது சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்ம கேட்டால் இன்னவரையும் தகவல் வரல. அப்போ ரத்னவேலு எல்லா இடத்துலையும் ஆள் வச்சுருக்காராம், அவர் ஒன்றுமே பண்ண முடியாதான். நம்மள்ட்ட ஒரு சில ஆள் அப்படின்னு நம்மளை மிரட்டுற மாதிரி இந்த உருட்டல் மிரட்டல் வேலை நம்மள்ட்ட ஆகாது. நீங்கள் எல்லா சப்ளை எல்லா வேலையும் பண்ணுறீங்க, அத்தனை ரகசியம் ரத்னவேலை பற்றின அத்தனை ரகசியம் நமக்கு தெரியும். எல்லாத்தையும் நம்ம வெளியில் நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு கோப்புகள் வந்தால் அதுலேருந்து நம்ம தகவலை சேகரித்து நாம் இந்த ஊருக்கு உலகுக்கு அம்பலப்படுத்த முடியும் அப்படிங்கிற தகவலுக்காக வேண்டி தான் நம்ம ஆர்டிஐ மனுவை நம்ம போட்டோம். நடவடிக்கை இல்லை. அப்போ இந்த நெடுஞ்சாலைத்துறையிலையும் பொதுப்பணித்துறையிலையும் இந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு நடக்குது. அப்போ இதனை தட்டி கேட்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு நடப்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபையிலே பொதுப்பணித்துறையில் எவ்வளோ ஊழல் நடக்குது, நெடுஞ்சாலைத்துறையில் எவ்வளோ ஊழல் நடக்குதுங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு யாராவது முடியுமா? தெம்பு இருக்கா, திராணி இருக்கா? எதுக்கு அந்த அசம்பிளிக்கு எதுக்கு போகிறீங்க? என்ன மிக்சர் வடையும் தின்னுட்டு வர்றதுக்கா? அதுக்கா உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது? மக்களுடைய வரி பணத்துலேருந்து உங்களுக்கு அதுக்கா சம்பளம் கொடுக்குது போய் மிக்சர் வடையும் தின்னுட்டு வர்றதுக்கு? கேள்வி கேட்கறதுக்கு தெம்பும் திராணியும் உங்களிடத்தில் இல்லை. அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தும் இதே போல் நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் முறைகேடு நடந்தது. நான் தான் அவர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது ஜீப் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ கொடுத்தீங்க, அதுக்கு டயர் வாங்கினது என்ன, டீசல் என்ன, பராமரிப்பு செலவு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தகவல் கேட்டு நம்ம சேலம் உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு நம்ம தகவல் கேட்டிருக்கோம். எல்லாம் வழக்கு நிலுவையில் இருக்குது. வழக்கு வரும்போது தான் அவங்களுடைய வண்டவாளம் பூரா தெரிய வரும். நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஊழலாக இருந்தாலும் அது ஒரு நாள் எந்திரிச்சு வெளியில் வரும். 1000 அடி குழி தோண்டி நீங்கள் புதைச்சி வச்சிருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியாகும். அதில் பொய்யும் புரட்டும் பலியாகும்.
திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த ரெண்டு ஆட்சியிலுமே இந்த பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறையில் நடக்காத ஊழலே கிடையாது. பெரிய அளவுக்கு கொள்ளை நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் 350 ரூபா 400 ரூபா சிமெண்ட் போட்டு ஒரு பாலம் கட்ட வேண்டியவங்க 150 ரூபா சிமெண்ட் போட்டிருக்கு. நீங்கள் உங்களுக்குன்னே தரமற்ற சிமெண்ட்டெல்லாம் எங்கேருந்து தான் கிடைக்குதுன்னு தெரில. ஒருவேளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மா சிமெண்ட்டுன்னு என்னமோ கொடுத்தாங்களா, இலவச சிமெண்ட் வீடு கட்டுறது, அதில் போட்டு நீங்கள் வந்து பாலம் கட்டுறீங்களா? அப்போ மணப்பாறை பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள், மேம்பாலங்கள், சிறுபாலங்கள் கட்டப்பட்டதெல்லாம் தரமற்ற பொருட்கள் கொண்டு கட்டப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து செய்தியாக வெளியிட்டு வர்றோம். இதெல்லாம் செய்தியாக எடுத்துக்கிட்டு, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மொட்டை கெடுதாசி போனாவே நடவடிக்கை எடுக்கணுங்கிற ஒரு விதிமுறைகள் இருக்குது. யூடியூப்லாம் வந்து நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்க கூடாதுன்னு இல்லை. இது ஒரு செவி வழியாக செய்தி எடுத்துக்கிட்டு ஒரு அதிகாரி என்ன பண்ணணும், இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஆய்வு பண்ணணும். ஊழல் முறைகேடுக்கு இந்த அதிகாரி செய்கிறார், நெடுஞ்சாலைத்துறையிலே உதவி கோட்ட பொறியாளர் சுப்பையா பெரிய அளவுக்கு கோடிக்கணக்கில் செய்கிறார் என்ற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிடுறோம். ஏன் சுப்பையா சம்பந்தப்பட்ட கோப்புகளை தணிக்கை குழுக்கு போகிற அதிகாரி முறையாக தணிக்கை பண்ணி அவர் அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறாரா இல்லையா என்பதை கண்டறிய வேண்டியதானே? அதே போல் பொதுப்பணித்துறையை வள்ளுவன் என்பவர் இந்த அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறாரா இல்லை என்பதை வந்து முழுமையாக கண்டறிய வேண்டியதானே? அவர் ஏற்கனவே கிருஷ்ணகிரியில் வேலை பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார் என்பதை கண்டறிய நம்ம முதன்மை தலைமை பொறியாளர் வரலையும் நான் தான் புகார் மனு அனுப்பியிருக்கேன். அரசுக்கு பொருளாதார இழப்பை 2G வந்து அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி ஜெயிலில் இருந்திருக்காங்க, மறுபடியும் விடுதலை ஆயிட்டாங்க, வழக்கு நிலுவையில் இருக்குது. அதுபோல் தங்க பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய தலைமை பொறியாளர் வள்ளுவன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரமும் அந்த தெம்பும் திராணியும் துணிச்சலும் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய முதன்மை தலைமை பொறியாளருக்கு அந்த அதிகாரம் உண்டா இல்லையா? அதே போல் நெடுஞ்சாலைத்துறையிலே மணப்பாறை உதவி கோட்ட பொறியாளர் பெரிய அளவுக்கு கமிஷன் வாங்கி கொண்டு பல அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி வருகிறார். அதனை கண்டறிய இங்கே இருக்கக்கூடிய திருச்சியில் நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளருக்கு நடவடிக்கை எடுக்க அதிகாரமும் உரிமையும் உண்டா இல்லையா? திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கண்ணன் கோட்ட பொறியாளருக்கு உதவி கோட்ட பொறியாளர் எந்த அளவுக்கு கமிஷன் பெறுகிறார் என்பதை கண்டறிந்து மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு கடிதம் கொடுத்து தலைமை பொறியாளருக்கு ஒரு சந்திரசேகர் அவர்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்து நடவடிக்கை எடுக்க அதிகாரம் உண்டா இல்லையா? அப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த ஊழல் முறைகேடுகள் எல்லாம் சுட்டி காட்ட வேண்டிய கடமை பத்திரிகையாளர் என்ற முறையில் நமது கடமை. இந்த கடமையை நம்ம சுட்டி காட்டினோம்னா, நான் மணப்பாறையிலேருந்து திமுகவோட ஆள் பேசுகிறேன், அதிமுகவோட ஆள் தான் பேசுகிறான், ஆனால் எங்களுக்கு திமுகவில் ஆள் இருக்குது, நாங்கள் நேரோட கையாள். நீங்கள் யாரோட கையாளாக இருந்தாலும் நாங்கள் அச்சப்பட போட வேண்டியதில்லை. இங்கே யாருக்கும் போய் உவாவுக்கு நாங்கள் போய் நிற்க போகிறதில்ல. ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் டெண்டர் எடுத்து வேலை செய்கிறீங்க. KN நேருவோட பெயரை சொல்லி மிரட்டுவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மணப்பாறை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிலரிடம் சொல்லி நீங்கள் என் பேரை சொல்லி மிரட்டுங்க, KN நேரு ஆகிய என் பேரை சொல்லி மிரட்டுங்கன்னு சொல்கிறாங்களா? ஏன் இந்த சித்து வேலை? நேருக்கு நேராக பேரை சொல்லி மிரட்ட முடியாத நீங்கள், அந்த அருகதையற்ற நீங்கள் எதற்காக நீங்கள் பேசுகிறீங்க? நான் பேசுகிறத நான் அந்த சேனலில் தான் கீழே நம்பரே போடுறேன். ஃபோன் பண்ணி நான் தான் சேகர் பேசுகிறேன், முருகேசன் பேசுகிறேன், வெங்கடாச்சலம் பேசுகிறேன்னு உங்கள் பேரை சொல்லி நீங்கள் மிரட்ட வேண்டியதானே? கண்டதெல்லாம் எதுக்கு நீங்கள் மிரட்டுறீங்க? அதாவது இருட்டு விட்டத்தில் குருட்டு பூனை பாஞ்சது கிடையாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், ஏன்னா இந்த மிரட்டுற உருட்டுற வேலை நம்மள்ட்ட ஆகாது. அன்புக்கு தான் நம்ம அடிபணியுமே தவிர மற்ற இந்த உருட்டல் மிரட்டுக்கு வேலை கிடையாது. நம்ம தான் வந்து கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கட்டும், மேயராக இருக்கட்டும், யார் எந்த ரீதியாக நடந்தாலும் எல்லா செய்தியும் நம்ம வெளியிடுறோம். ஆகையால் திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த தலைமை பொறியாளர், பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய தலைமை பொறியாளர் வள்ளுவன், அதே போல் செயற் பொறியாளர் ரத்னவேலு, நெடுஞ்சாலைத்துறையில் இருக்கக்கூடிய உதவி கோட்ட பொறியாளர் சுப்பையா, அதே போல் இந்த உதவி கோட்ட பொறியாளர் சுப்பையாவுடைய ஊழல் முறைகேடுகளையும் ஓம் சக்தி கட்டுமானம் நிறுவனத்தையும் தொடர்ந்து காப்பாற்றி வருகிற கோட்ட பொறியாளர் கண்ணன் போன்றவர்களெல்லாம் நீங்கள் அரசுக்கு பொருளாதார இழப்பை தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறீர்கள். இது சம்பந்தமாக நம்ம விரைவிலே வந்து அமலாக்கத்துறைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லாத்துக்குமே நம்ம கடிதம் போட்டு நிச்சயமாக நீங்கள் இனி வரும் காலகட்டங்களில் ஓரளவு மனசாட்சியாக
மக்களுடைய வரி பணத்தை மிகப்பெரிய அளவுக்கு கொள்ளையடிக்காமல் ஓரளவு மனசாட்சியாவது வேலை பார்க்கும்படி செய்ய வேண்டியது நமது கடமை. அனைத்து சமூக ஆர்வலர்களும் இதை கவனித்து நீங்கள் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் விழிப்புணர்வோடு நீங்களும் புகார் பண்ண அனுப்புங்க அப்படிங்கிறது அந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக்கொள்ளும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பொதுப்பணித்துறையிலையும் நெடுஞ்சாலைத்துறையிலையும் என்னென்ன ஊழல் முறைகேடு நடக்குதுன்னு அசம்பிளியில் நீங்கள் பேசுறதுக்கு தெம்பும் திராணி இல்லாமல் இருக்கிறீங்கன்னா அப்போ எந்த லட்சணத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய டெண்டர்தாரர்கள் இந்த கட்சி கொடியோடு போய் KN நேருவை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் சொல்கிறாங்க. ஆக கொள்ளையடிப்பதில் கூட்டு கொள்ளையடிப்பதில் ஏன் நீங்கள் குறியாக இருந்து கொண்டு மக்களுடைய நலன் கருதாமல் இருக்கிறது தான் நமக்கு வேதனையாக இருக்கிறது. இந்த தமிழ்நாடு சட்டசபையில் இதையெல்லாம் பேசுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாராவது ஒரு துணிச்சலான சட்டமன்ற உறுப்பினர் பேசுவாரா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.